ஜீப்பில் வந்து சிவாஜியும் வாணிஸ்ரீயும் வந்து அந்த எஸ்டேட்டை பார்க்குறதுக்காக வந்துட்டுருப்பாங்க. சிவாஜி ஓட்டிகிட்டே வருவார். அப்போ தான் அவங்களுடைய காதல் அரும்பிட்டு இருக்கிற அந்த காலம். அந்த புடவை பறந்து வந்து சிவாஜி சார் மேலே படும். ஒன்று சிவாஜி இவங்க டக்குன்னு பார்த்துட்டு வாணிஸ்ரீயமாக அதை இழுத்துக்குவாங்க புடவையை. உடனே சிவாஜி சார் அப்படி பார்த்துட்டு சைடில் பார்த்துக்கிட்டே சொல்லுவார், பறக்கிறது எதையும் தடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, அதிகமாக பறக்க விடவும் கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு. 3000 பேருக்கு மேலே கூடின்னு கோஷம் போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து நின்று அவர் ரிசீவ் பண்ணுறோம். நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்ட போது அப்படி உள்ளுக்குள்ளே ஒரு பயம். இப்பேற்பட்ட மிகப்பெரிய கலைஞரை நம்ம எப்படி ஏற்க போகிறோம்னு உள்ளுக்குள்ள வர, ஆனால் வெளியே காட்டிக்கல. அண்ணா சொன்னார், மார்லன் பிராண்டோ முயற்சி பண்ணினால் சிவாஜி போல் நடிக்க முடியும் என்று சொன்னார். மார்லன் பிராண்டோ யாரு? காட்ஃபாதர்ல நடிச்சாரே அவரு. உலக மகா பெரிய நடிகர், உலகத்தவர் ஏற்றுக்கொண்ட நடிகர். இவர் தமிழ்நாட்டுக்குள் பிறந்ததனால் இந்த புகழோடு நின்று விட்டார். சிவாஜி கணேசனை அணுமணுவா ரசிச்சது. அது எத்தனை படத்துலன்னு தெரியாது. நடக்கிறதுக்கும் வசனம் பேசுறதுக்கும் கைதட்டின வாங்கின ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் மட்டும்தான். இப்படி நடந்தார் கை தட்டுவீங்க, இப்படி நடந்தார் கை தட்டினீங்க, இப்படி நடந்தார் கை தட்டினீங்க, எப்படி இந்த பேரை விட ஒரு அழகான பேர் பார்க்க முடியுமா? காதல் பேர்னா இதுதான் ஜோடி அப்படின்னு எல்லோரையும் கிறங்க வைத்த ஜோடி இல்லையா சிவாஜி வாணிஸ்ரீயும்? பா, அதை தாண்டி ஒரு ஜோடியை பார்க்க முடியாது. அந்த படத்துடைய வெற்றிக்கு அவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரி மிக மிக முக்கியமான காரணம். எம்ஜிஆர் படம்ங்கிறது ஒரு கமர்ஷியல் படம். எல்லாமே இருக்கும்ல, ஃபைட் இருக்கும், சாங் இருக்கும், எல்லா மக்களும் பார்க்கறதுக்கான படம் எம்ஜிஆர் படம். சிவாஜி கணேசங்கிறது முழுக்க கலை ரசிகருக்கான படம், நடிப்பு ரசிகருக்கான படம். எவன் கலையை ரசிக்கிறானோ நடிப்பு ரசிக்கிறானோ என்ன சார், எங்கேயாவது நம்ம ஒரு பணம் கொடுத்து ஒரு சர்க்கஸுக்கு போவோம், பணம் கொடுத்து ஒரு கச்சேரிக்கு போவோம், பணம் கொடுத்து எங்கேயும் சந்தோஷமாக இருக்கோ அங்கே பணம் கொடுத்து பார்ப்போம். ஆனால் பணம் கொடுத்து எங்கேயாவது அழுக போவோமா? பணம் கொடுத்து அழுக போவோமா? பணம் கொடுத்து அழுக போகிறது சிவாஜி படம் தான். ஒரு அழுதாச்சு, வசங்களை பார்த்துட்டு கடைசி அந்த ரத்தம் கக்குறாரு பார்த்து அழுதாச்சு. திரும்ப பணம் கொடுத்தா பார்ப்போமா? போய் பணம் கொடுத்து 10 பஞ்சோடு அழுகிறது சிவாஜி கணேசன் படம் தான்.